Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பரோட்டா, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன்ல போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் சால்னா செய்யறதுக்கு வந்து மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானது இதுல வந்து 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். அது கூடால 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். இது கூடாலேயே சோம்பு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வாசம் வர்றது வரை வதக்கிக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா இது கூடால வந்து அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு தேங்காயில வந்து பாதி தேங்காய் சேர்த்துக்கலாம், துருவி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க, கரிஞ்சிடாம வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இனி இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கூடால 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து வறுத்து தோல் உரிச்சு நிலக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாலும் அந்த சால்னா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்தால நான் இன்னைக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா எலும்பு உள்ள சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் வந்து இதுக்கு நல்லா இருக்காது. நல்லா எலும்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எலும்புள்ள சிக்கனாக எடுத்துக்கோங்க. இதை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தால நம்ம வந்து சால்னா வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ரம்ப இலை சேர்த்துருக்கேன். நான்வெஜ், அதாவது நான்வெஜ் குழம்பு செய்யும்போது, பிரியாணி செய்யும்போதெல்லாம் அந்த ரம்ப இலை சேர்க்கும் போது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடால ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்தால இது கூடால வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். அது கூடால ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு இது கூடால தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நான் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வரது வர. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இது கூடால 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரை வதக்கிடலாம். பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கியாச்சு. அடுத்தால இது கூடால வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளினா 1 எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா மசிற மாதிரி நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நான் வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அடுத்தால இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிடலாம். அது தண்ணி வந்து வத்தினதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி நான் ஒரு 3 டைம் சேர்த்து வதக்கிக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு தொக்கு மாதிரி வர நம்ம இப்படி சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் வதங்கணும். அப்போதான் அந்த சால்னாக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து தண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்றால வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். அது கூட நம்ம வந்து வறுத்து அரைச்ச மசாலா அதையும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து லைட்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த மசாலா கூடால சேர்த்து லைட்டாக பரட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா கலந்துக்கிறேன். இது லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆனதும் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சால்னாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து சிம்மில் போட்டு வச்சிடலாம். சிம்மில் போட்டு இந்த எண்ணெய் பிரிகிறது வரை. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இதில் வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதே மாதிரி செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுக்கக்கூடாது. அந்த எலும்பில் தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷனில் போகும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.